யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாத்ராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. தேசம் அவர்களால் நிறைந்தது. இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு பலிப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி. எல்லாம் சொல்லுங்க. பாதி சொல்லி பாதிய சொல்லாம விட்டா எப்படி? அது எப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஏராளமாய் பெருகி. எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை. எத்தனை பேர் இதை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் வாசிங்களேன். யோசேப்பும் ஒரு தலைமுறை கம்ப்ளீட்டா இல்லாம போயிருச்சு. ஒரு தலைமுறை முக்கியமா யோசேப்புடைய தலைமுறை என்ன பண்ணல, இல்லாம போயிட்டாங்க. அதற்கு பிறகு தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளம் பெருகி பலத்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறையே தீரணும். அல்லேலூயா. நாம் மிகுதியும் பழுகணும், ஏராளமா பெருகணும், பலத்து இருக்கணும். தேசம், நான் வாழுகிற இடம் எங்களால நிரப்பப்பட்டிருக்கணும். எங்களால நிரப்பப்பட்டிருக்கணும். எங்களால நிரப்பப்பட்டிருக்கணும். ஏசப்பா, இந்த வாக்கு எங்களுக்கு பலிப்பதாக. அல்லேலூயா. பலுகி ஏராளமாய் பெருகி நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, எத்தனை தலைமுறை போனாலும் பரவாயில்ல, நம்முடைய தலைமுறையில இந்த நாட்கள்ல இந்த 7ஆம் மாசத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கிருபை செய்வாரா? சங்கீதத்துல வாசித்தோம், அவர்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், மிகுதியும் பெருகினார்கள். ஆமென். அல்லேலூயா. யாத்ராகமத்துல நம்ம பார்க்கிறோம், மிகுதியும் பெருக பண்ணின அந்த கர்த்தர். அப்ப கூடவே இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, கூடவே இருந்து நல்லா சொல்லுங்க, கூடவே இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6 மாசங்களும் நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர். 6 மாதமும் சத்தமா சொல்லுங்க. இந்த 7ஆம் மாசம் என்ன செய்ய போறாரு? புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? 6 மாசம் ஆசீர்வதித்த கர்த்தர். 6 மாசம் ஒரு அளவு ஸ்பீடா வந்தது. இப்ப 7ஆம் மாசம் அதிக ஸ்பீடா, இன்னும் வேகமா, இன்னும் அதிகமா. சொல்லுங்க, இன்னும் அதிகமா. நல்லா சொல்லுங்க சத்தமா. இன்னும் அதிகமா தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கு இதுவரைக்கும் நான் அதை ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிறேன். இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் அல்ல, இதுவரைக்கும் செஞ்ச ஊழியம் அல்ல, இதுவரைக்கும் சம்பாதித்த பணம் அல்ல, இதற்கு பிறகு மிகுதியாய் பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஏராளமா. என்ன சொல்லுங்க? ஏராளமா. அப்புறம் சொல்லுங்க, தாராளமா. கடல்ல பார்த்து ஏராளமா, தாராளமா, மிகுதியா, பலுகி, பெருகி, நிரப்ப. நிரப்ப கர்த்தர் ஆசையா இருக்கிறார். ஆசையா இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? அவன் இரவுல அவனுடைய சத்தியத்தை அறிஞர் வந்து அவ்வளவு இன்பமா இருக்குமா? அது உண்மையாவே நம்ம அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. ஏராளமா, தாராளமா, நிறைந்து, வலிந்து, பொங்கி, அப்படி ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. இது எல்லாம் யாருக்காக தேவன் செய்கிறார் என்றால் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனை மதிக்காம, தேவனை கனவீனம் பண்ண அவங்களையே ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மிகுதியா, பலுகி, பெருகி, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்த கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை என்னையும் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? இல்லைங்க.
அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ இப்படி இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல. அப்போ உனக்கு உன்னை தனிமைப்படுத்தி உன்னை வேறு பிரித்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேராகு ஆரானிலே மரித்தார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்த்தார். 12:1. அப்படிதான் இருக்கா? அந்த வசனம் பாருங்க, முதல்ல இருக்க அந்த 32ஆம் வசனம். தேராகு ஆரானிலே மரித்தார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். அவ்வளவுதான். அப்ப ஒரு டேக் ஓவர் பண்றாரு பாருங்க. 6ஆம் மாசம் முடிஞ்சு 7ஆம் மாசத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் நம்மை பார்த்து பேச போகிறார். அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் இடத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படுப்பா, கிளம்புப்பா, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ போ. அவங்க காமிச்சாங்க, இவங்க காமிச்சாங்க, அதெல்லாம் இல்ல. நான் இப்ப இந்த 7ஆம் மாதத்துல சில காரியங்களை உனக்கு என்ன செய்ய போறேன், காண்பிக்க போறேன். நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வேலை பெருமைப்படுத்துவேன், அதனால நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, அதனால நீங்க ஆசீர்வாதமா சொன்னீங்க பாருங்க, சொன்னீங்க பாருங்க, நல்லா சொல்லுங்க, அதனாலதான் நீங்க ஆசீர்வாதம் படிச்சது இல்லையா, கர்த்தர் சொன்னதுனால. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, வாக்குத்தத்தம் இருக்கா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணல கர்த்தர் இருக்கிறாரா? பதில் ஏதாவது வருதா இல்லையா? இல்லை ஆட்டீங்களா? ஆமா, எனக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர். அது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த ஆபிரகாம்னா கரிதல் செத்து போய் கற்பம் செத்து போய் இருந்த போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் முழு முயற்சியா நம்பினாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் மிகுதியும் பழுக்கையும் பெறுகிறது? 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. அதை நிறுத்தி நிதானமா மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. இப்ப பாஸ்டா போறீங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும், அவன் புறப்பட்டு போனான். இனி ஒவ்வொரு அடியும் கர்த்தர் சொன்ன மாதிரி எடுத்து வைக்கணும். ஏன்னா அவர் நம்மை பெருக்கத்துக்கு நேரா கொண்டு போறார், அவர் நம்மை மிகுதிக்கு நேரா கொண்டு போறார், அவர் என்னை நிறைவுக்கு நேரா கொண்டு போறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போகிறார், அவர் என்னை கனி விருட்சங்களுக்குள்ளே கொண்டு போகிறார், அவர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகிறார், அவர் என் தகப்பன் வீட்டை விட அவர் வீட்டுக்கு கொண்டு போகிறார், அவர் என்னை ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களுக்குள்ளே கொண்டு போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என்னை இந்த 7ஆம் மாதத்தில் அவர் ஓய்ந்திருந்த அவர் பரிசுத்தத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிறார், அவருடைய சன்னதிக்கு என்னை கொண்டு போகிறார், அவருடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போகிறார். அவர் எனக்கு காண்பிப்பது எல்லாம் நிறைவாய் இருக்க போகிறது. எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். அவர் எனக்கு காண்பிப்பது ஒரு நிறைவு நிறைவு நிறைவு. எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குறைவுகள் மாறுவதாக, நாங்கள் மிகுதியும் பள்ளிக்கு பெருக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா.